சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம ரொம்பவும் சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கவிதையை தான் அலச போறோம். இந்த ஆக்கம் எந்தவித தயக்கமும் இல்லாம நம்ம நவீன சமூகத்துல இருக்கிற பல நோய்களை ரொம்ப துல்லியமா அடையாளம் காட்டுது. இதை வெறும் கவிதைன்னு சொல்றதை விட நம்ம சமூகத்துக்கான ஒரு மருத்துவ அறிக்கையினே சொல்லலாம். இந்த வரிய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கவிஞர் எப்படி ரொம்ப சாமர்த்தியமா ஏஐ மாதிரி ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தையும் இன்னொரு பக்கம் கண்மூடித்தனமான பிம்ப வழிபாட்டையும் ஒரே வரியில நேருக்கு நேர் முட்டி மோத விடுறாரு பாருங்க. இந்த ஒரு கூர்மையான முரண்பாடு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போற ஒட்டுமொத்த அலசலுக்கான வலுவான அடித்தளத்தையே அமைக்குது. இந்த அலசல்ல நாம எந்த அரசியல் பக்கமும் சாய போறதில்ல. கவிதையோட கட்டமைப்பு, சமுதாயத்தில் இருக்கிற இயந்திர ஓட்டம், தர்க்கத்துக்கும் உணர்ச்சிக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம், அப்புறம் உண்மையான வளர்ச்சியா இல்ல வெற்றி இலவசங்களா, இப்படி பல விஷயங்களை மூலக்கட்டுரையில இருக்கிறபடியே எந்த சார்பும் இல்லாம அடுக்கடுக்கா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த கவிதை அதோட வாதத்துக்கான அடித்தளத்தை எப்படி அமைக்குதுன்னு இப்ப பாப்போம். இந்த மூலக்கட்டுரையோட மிகப்பெரிய பலமே அது சாக்ரட்டிஸ் பாணியில தொடர்ந்து கேட்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் தான். அது மட்டும் இல்லாம கேள்வியற்ற வளர்ச்சி மாதிரியான முரண்களையும் தற்போதைய அரசியல் கட்சிகள், திரை ஆளுமைகள்னு நேரடியாகவே சில உதாரணங்களை குறிப்பிடுறப்போ படிக்கிற நாமளே ஒரு நிமிஷம் நின்னு இப்போதைய நிஜங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். கவிஞர் எப்படி சமூகம், அரசியல், தொழில்நுட்பம்னு 3 வித்தியாசமான அடுக்குகளை பயன்படுத்தி இந்த சமூகத்தை அப்படியே பிரிச்சு மேறாரு அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவாவே காட்டுது. சமூக நோய், அரசியல் முரண்நகை, அப்புறம் இந்த வெற்று வளர்ச்சி, இது 3யுமே கவிதை எப்படி ஒரு மருத்துவர் மாதிரி அறுவை சிகிச்சை செய்துன்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கவிஞரோட முதல் அடுக்குக்கு வருவோம். அதாவது இந்த சமூகத்தை பிடிச்சிருக்கிற அந்த முக்கிய நோய் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற பகுதி. கட்டுரையாசிரியர் நம்ம சமூகத்தை ஒரு இயந்திர ஓட்டத்துல சிக்கி இருக்கிறதா வர்ணிக்கிறாரு. அதாவது எந்த கேள்வியும் கேட்காம, சுயமாக சிந்திக்காம, தினசரி வாழ்க்கைய வெறும் ஒரு பழக்க தோஷத்துக்காகவே செய்யற, உள்ளுணர்வே இல்லாத ஒரு சமூகமா நாம மாறிட்டோம் அப்படிங்கறதா இதோட மைய கருத்து. இது நிஜமாவே கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தானே? ஒரு சமூகம் எப்போ கேள்விகள் கேட்கறதே சுத்தமா மறந்துடுதோ அப்போ அது வேலையற்ற வளர்ச்சியிலையும் விளைவற்ற முடிவுகள்லையும் சிக்கிக்கிறது. அதோட தவிர்க்க முடியாத விதியாவே மாறிடுது. கேள்வி கேட்காத சமூகம் எப்படி அப்படியே செயலிழந்து போயிடும்னு ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றாரு. அடுத்ததா நாம பார்க்க போறது நவீன தலைமைக்கும் முடிவெடுக்கிற திறனுக்கும் இடையில இருக்கிற தர்க்கம் மற்றும் உணர்ச்சி சார்ந்த முரண்பாடுகளை பத்தி. அதாவது ஒரு அரசியல் அமைப்பு எப்படி இயங்கணும், சரியான தரவுகள், தர்க்கம், தெளிவான கொள்கைகள், இதுதானே அடிப்படை. ஆனா நிஜத்துல அது எப்படி வெறும் சினிமா பிம்பம், உணர்ச்சிகரமான வசனங்கள், விசிலடிக்கிற கூட்டத்தை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற கசப்பான உண்மைய இந்த வரிகள் அப்படியே தோலுரிச்சு காட்டுது. இந்த நேரடியான கேள்வியை பாருங்க. வரப்போற 2026 அரசியல் களத்துல நடிகர்களோட அரசியல் வருகைக்கு பின்னால இருக்கிற உண்மையான கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத ஆசிரியர் ரொம்பவும் நடுநிலையோடு கேள்விக்குள்ளாக்குறாரு. வெற்று கவர்ச்சி மட்டுமே ஒரு கொள்கையாகிட முடியுமா என்ன? இப்போ நாம அடுத்த முக்கியமான விமர்சனத்துக்கு வருவோம். நமக்கு தொடர்ந்து சொல்லப்படுற அந்த பொருளாதார முன்னேற்றம் உண்மையாவே என்ன? இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையான அதிகாரம் அளித்தலுக்கும் தற்காலிக இலவசங்களை வழங்கி உருவாக்கப்படுற மாயைக்கும் இடையில கவிஞர் காட்டுற அந்த பெரிய வித்தியாசம்தான். மக்களுக்கு தகுதியை உருவாக்குறது தான் உண்மையான வளர்ச்சி, இலவசங்களை நீட்டுறது வெறும் மாயன்னு இது ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுது. வேலையில்லாத இளைஞர்களுக்கு செய்ய முடியாததையும் செய்வோம்னு கொடுக்கப்படுற அந்த சாத்தியமற்ற அரசியல் வாக்குறுதிகள் கடைசியில எங்குமே கொண்டு செல்லாத ஒரு வெற்று ஏமாற்று வேலைதானா? இது வெறும் ஒரு முட்டாள் கணக்குதானான்னு ஆசிரியர் ஆழமா ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. சரி, இந்த சமூக ஏமாற்றங்களை தடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் எது? அது கல்விதான். இப்போ அதை பத்தி பார்ப்போம். அரசியல் லட்சியம்ங்கிறது வெறும் எதிர்மறை அரசியலாகவும் எதிரிகளை வீழ்த்துவது மட்டுமே என்ற ஒற்றை நோக்கமாகவும் சுருங்கிடுச்சுன்னா அப்புறம் கல்வியோட அடிப்படை சாராம்சமே தொலைஞ்சு போயிடும் என்பதை ஆசிரியர் ரொம்ப நுட்பமா அதே சமயம் நடுநிலையா இங்க பதிவு செஞ்சிருக்காரு. மூலக்கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, கல்வி அப்படிங்கிறது வேலை வாங்கிறதுக்கான ஒரு மனப்பாட கருவி கிடையாது. ஊடகங்கள் உருவாக்குற போலி பிம்பங்களையும் போலி தர்க்கங்களையும் ஊடுருவி பார்த்து எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கிற அந்த விமர்சன சிந்தனையை வளர்க்கறது தான் கல்வியோட உண்மையான நோக்கம். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். முகமுடிய உடைக்கும் அந்த தேடல் என்னன்னு பார்க்கலாம். எதிரிகள் இல்லாத நாடு மாதிரியான ரொம்ப கவர்ச்சியான அரசியல் முழக்கங்கள்லாம் சும்மா அதிகாரத்தில் இருக்கிறவங்க போடுற முகமூடிகளா மட்டும் இருந்துடக்கூடாது. அது நிஜமான செயல்களா மாறணும். அதை செய்யறதுக்கு அந்த முகமூடிகளை கிழித்தெறியும் கூர்மையான கேள்விகளை நம்ம தேடணும்னு இந்த கவிதை உறுதியா வலியுறுத்துது.
2026ல மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நடக்கலாம். ஆனா கடினமான கேள்விகளை கேட்க தயங்காத குடிமக்களால அந்த மாற்றங்கள் வழிநடத்தப்பட்டால் மட்டும்தான் அது உண்மையான முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் கட்டுரையோட ஆணித்தரமான வாதம். தூங்கிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துக்கு கேள்வி கேட்கிற ஒரு தனிமனிதனோட குரல் என்னவோ ஒரு எரிச்சலா தான் தோணும். ஆனா அந்த சமூகத்தை விழிக்க வைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அந்த ஒற்றை குரல் தான் அப்படிங்கிற யதார்த்தத்தை ஆசிரியர் பதிவு செய்யறாரு. ஒருவேளை நாம தேடுற நம்பிக்கை அங்கதான் ஒளிஞ்சிருக்கோம் என்னமோ. இந்த அலசலோட முடிவா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற கவிஞரோட ஒரு இறுதி கேள்வியோட நான் விடைபெறேன். நம்ம சமூகம் எந்த கேள்வியும் கேட்காம, எந்த சமூக பொறுப்பும் இல்லாம அப்படியே மௌனமா இருந்தா, நாம அடையிற எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியாலேயோ பொருளாதார வளர்ச்சியாலேயோ நிஜமாவே நமக்கு என்னங்க பயன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.